உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறோம். வாஞ்சையோடு வேத வசனத்தை வாசியுங்கள். அதன்படி நடக்க உங்களை அனுதினமும் அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் உங்களை புதுபலத்தோடு நிரப்புவார். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எத்தனை அற்புதமான ஒரு செய்தி! யோபு பல பாடுகளை, பல துயரங்களை, பல இழப்புகளை, பல வேதனைகளை அவர் அனுமதித்தார் சாத்தானுடைய தந்திரங்களினால. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தன் முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன் என்பதை அவர் அறிக்கையிட்டார். அன்பானவர்களே, நியாயப்பிரமாணம் எழுதுவதற்கு முன்பு இந்த யோபு வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. காரணம், யோபு காலத்தில் தான் இன்றைக்கு நாம் உலகில் ஒரு காலத்தில் 100 அடி நீளத்துக்கு மிருகங்கள் இருந்தது, டைனோசர் இருந்தது, அது 100 அடி நிகழத்துக்கு இருந்தது என்னெல்லாம் யோபு புஸ்தகத்தில் தான் படிக்க முடியும். இது வாழ்ந்த காலங்கள் தான். நோவா காலத்தில் அவைகளெல்லாம் பூமியில் புதைந்தது. அதனுடைய கொழுப்புகள் தான் எண்ணெயாக எடுக்கப்படுகிறது அரேபிய நாடுகளிலே, உலகில் எல்லா நாடுகளிலும். அதான் இன்றைக்கு பெட்ரோலாக, டீசலாக, மண்ணெண்ணெயாக கிடைக்கிறது. இதுதான் ஆராய்ச்சி. ஆனால் இந்த யோபு தேவ சமூகத்தை தேடிய போது தேவனுடைய பிரசன்னம் அவரை நிரப்பியது. யோபுவை பார்த்தீர்களா? இன்னும் மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத தன் நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தாராம். அவருடைய மனதுருக்கத்தை பார்த்த தேவன் அவர் நண்பர்களை ரட்சித்தார். யோபுவினுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றினார். அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவருக்கு கொடுத்தாராம். இதுதான் விசுவாச வாழ்க்கை என்பது. நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெறும் நமக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய தகப்பனுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நமது தேவைகள், பலம், பலவீனங்களை எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும். பிறகு நம் நண்பர்களுக்கு, நாம் பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்கு, அபவிசுவாசத்தில் விழுந்தவர்களுக்கு, இன்னும் மனம் திரும்பாத மக்களுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது. அப்பொழுது கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்பார், குணமாக்குவார், விடுவிப்பார். நம்முடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றுவார். வெறுமனே நமக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது சுயநலமாகும். நாம் பிறருக்காகவும் தேவ சமூகத்தில் யோபுவை போல ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இனி இப்படிப்பட்ட உத்தமத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்தை தேடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, வெறுமனுமே எங்களுக்காகவே ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க நீர் ஒரு நாள் விரும்புவதில்லை. நாங்கள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்பாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கட்டப்பட்டவர்கள், நோயாளிகள், பிசாசு பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எல்லாருடைய தேவனாகிய நீர் எல்லாரையும் ரட்சிப்பீர், விடுவிப்பீர். எல்லாருக்காக ஜெபிக்கிற எங்களையும் நீர் ரட்சிக்கிறீர், விடுவிக்கிறீர், அற்புதங்களை காண வைக்கிறீர், இரட்டிப்பாய் யோபுவை போல எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இந்த ஒரு பரந்த பரிசுத்த இருதயத்தை என்னோடு ஜெபிக்கிற எல்லாருக்கும் தேவன் தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.